மைக்ரோபயாலஜி இன் தமிழ் சேனலிலிருந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராம் ஸ்டெய்னிங்கோட பிரின்சிபல். ஸோ இதுல என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவோட செல் வால் இந்த கிராம் ஸ்டெய்னிங்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு டிஃபரன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஸ்மியர் ஃபிக்சிங் அதோட பிரின்சிபல் சொல்லித்தரேன். ஸ்மியர் ஃபிக்சிங்ல 2 வெரைட்டி இருக்கு. அந்த 2 வெரைட்டிக்குள்ள பிரின்சிபலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் பிரைமரி ஸ்டெய்னிங் அந்த பிரின்சிபலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாடர்ன் டீகலரைசிங், செகண்டரி ஸ்டெய்னிங் இந்த எல்லாத்துக்குமே உள்ள பிரின்சிபலும் சொல்லித்தரேன். இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வைவா கேட்கும்போது டெல் மீ த பிரின்சிபல் ஆஃப் கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துடக்கூடாது. அது ஒரு கதையா நினைச்சு நம்ம கத்துக்கணும். அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லயே நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். முதல்ல அதோட பிரின்சிபல் என்ன, அதுக்குள்ள நடக்கிற கதை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை வச்சுட்டு மனசுல வச்சுட்டு நீங்க உங்களோட இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி உங்க எக்ஸாமினர்ஸ்க்கு சொல்லலாம். இந்த பிரின்சிபல் இந்த கதையில நான் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்குள்ள என்ன நடக்குது, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்குள்ள என்ன நடக்குது, இந்த ரெண்டையும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் சொல்லி தரப்போறேன். அண்ட் பிரின்சிபல்னா இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு பிரின்சிபல் அந்த ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் எக்ஸாம்ல பிரின்சிபல் ஆஃப் கிராம் ஸ்டெய்னிங் இல்ல பிரின்சிபல் ஆஃப் எந்த ஒரு டெஸ்டிங்க்கும் நமக்கு பிரின்சிபல் கேட்பாங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஸ்டினர்ஸும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸும் நான் உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். அதுக்கு மேல நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்க எடுத்து மினிமம் ஒரு 10ஆவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள்ஸா. அடுத்த ஸ்லைட் போலாம். பேசிக்கா உள்ள டிஃபரன்ஸ் இன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் செல் வால் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்டீரியாவோட கேரக்டரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி பார்க்கும்போது அதுக்கு எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு லேயர் தான் கிராம் பாசிட்டிவ்க்கு இருக்கு. ஆனா கிராம் நெகட்டிவ்க்கு 2 லேயர் ஆஃப் செல் வால் இருக்கு. கிராம் பாசிட்டிவ் செல் வால்வுக்கு ஒரு வால் இருந்தாலும் அது ரொம்ப திக்கா இருக்குது, விச் இஸ் 20 to 80 நானோமீட்டர் திக்னஸ்ல இருக்குது. ஆனா கிராம் நெகட்டிவ் செல் வால்ல 2 லேயர் இருந்தாலும் அந்த செல் வால் ரொம்ப தின்னா தான் இருக்குது. அது 8 to 10 நானோமீட்டர் திக்னஸ்ல தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவுட்டர் மெம்பரேன் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிராம் பாசிட்டிவ் செல் வால்க்கு இல்ல, ஆனா கிராம் நெகட்டிவ் செல் வால்க்கு இருக்குது. இப்ப அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த செல் வால், விச் இஸ் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் செல் வால். கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ் செல் வால்லையும் பெப்டிடோகிளைகன் லேயர் இருக்கு. கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல மெயினா டீகோயிக் ஆசிடும் லிப்போடீகோயிக் ஆசிடும் இருக்குது. இந்த லிப்போடீகோயிக் ஆசிடும் டீகோயிக் ஆசிடையும் இந்த டேர்ம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டீகோயிக் ஆசிட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ஸ்டெய்னிங்க்கு நீங்க பிரின்சிபல் சொல்லும் போது இந்த டீகோயிக் ஆசிட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இந்த வார்த்தை வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவ்வளவு முக்கியமானது. நான் போக போக அது ஏன் அவ்வளவு முக்கியங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல டீகோயிக் ஆசிட் அண்ட் லிப்போடீகோயிக் ஆசிட் இருக்கு. ஆனா கிராம் நெகட்டிவ் செல் வால்ல லிப்பிட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா லிப்போ பாலிசாக்கரைடும் லிப்போ புரோட்டீன்ஸும் இருக்கும். ஸோ இந்த கிராம் நெகட்டிவ் செல் வால்ல நீங்க ஞாபகம் வச்சிருக்கும் போது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா லிப்பிட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். லிப்பிட்ஸ் அப்படின்னு பார்த்தாவே ஒரு எண்ணெய்த்தன்மை மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மெயினான கெமிக்கல் காம்போசிஷனான டிஃபரன்சஸ். அடுத்து போரின்ங்கிற புரோட்டீன் கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல இல்லை, ஆனா கிராம் நெகட்டிவ் செல் வால்ல இருக்குது. லிப்பிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல லிப்பிட் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அதுல லிப்போ பாலிசாக்கரைட்ஸோ லிப்போ புரோட்டீன்ஸோ இல்ல. ஆனா கிராம் நெகட்டிவ் செல் வால்ல லிப்பிட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏனென்றால் அதுல கிராம் பாசிட்டிவ் அதாவது லிப்போ பாலிசாக்கரைடும் லிப்போ புரோட்டீன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்து பாக்குறோம்னா பெப்டிடோகிளைகன் 2லையுமே இருக்கு. ஆனா இந்த பெப்டிடோகிளைகனுக்கும் வித்தியாசம் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. பெப்டிடோகிளைகன் கிராம் பாசிட்டிவ்ல ரொம்ப திக்கா இருக்கும், நிறையாவும் இருக்குன்னு சொல்றணும். ஏன்னா இதுல ஒரு 40 லேயர், ஒரு 40 லேயர்ஸ்க்கு அடுக்கடுக்கா பெப்டிடோகிளைகன் லேயர் இருக்கு. இந்த லேயரோட திக்னஸ் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த செல்வாலோட திக்னஸ் கிட்டத்தட்ட வந்துரும், which is 16 to 80 நானோமீட்டர் திக்னஸ் வந்துரும். சோ இந்த செல்வாலுக்கு
திக்னஸ் கொடுக்கறதே இந்த பெப்டிடோகிளைக்கன். அப்ப அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன் இந்த கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல இருக்குது. ஆனா இதுவே கிராம் நெகட்டிவ் செல் வால்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன் தான் இருக்குது. ஒரு 2 லேயர்ல இருந்து ஒரு லேயர் தான் நீங்க பார்க்க முடியும், அதுல இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது மோனோ லேயரா இருக்கும். அதோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 நானோமீட்டர், 1ல இருந்து 2 நானோமீட்டர் திக்னஸ்ல தான் இதோட பெப்டிடோகிளைக்கன் இருக்குது. ஸோ பெப்டிடோகிளைக்கனும் லிப்பிட்ஸும் டிகோயிக் ஆசிடும் இந்த மூணையும் தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கிராம் ஸ்டெய்னிங் டிஃபரன்சஸ், கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் செல்வாலோட டிஃபரன்ஸை பார்க்கும்போது மெயினா இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதோட பிக்சர் பார்க்கலாம். இப்போ கிராம் பாசிட்டிவ் செல்வால், கிராம் நெகட்டிவ் செல்வால் பிக்சர் இருக்கு. இதுல சொன்ன மாதிரி ஒரு லேயர் தான் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 2 லேயர் இருக்கு. அவுட்டர் மெம்பரேனும் இருக்கு, பிளாஸ்மா மெம்பரேனும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே பெரிபிளாஸ்மிக் மெம்பரேனும் இருக்கு. அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் இருக்கு. இதுலதான் நிறைய லிக்விட் கண்டென்ட், அதாவது நீர்த்தன்மை ஜாஸ்தி இருக்கும். இந்த பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ்ல தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி கிராம் பாசிட்டிவ் செல்வால்ல பாத்தீங்கன்னா லிப்போடிகோயிக் ஆசிடும் இந்த பெப்டிடோகிளைக்கன் மல்டி லேயர் பெப்டிடோகிளைக்கன் லேயருக்குள்ள பின்னப்பட்டு இருக்கும். இது தனியா அது தனியான்னு இருக்கு. இதோட ஒன்றிணைந்து பின்னப்பட்டு தான் இருக்கும் இந்த டிகோயிக் ஆசிட் பெப்டிடோகிளைக்கன் லேயருக்குள்ள. ஆனா கிராம் நெகட்டிவ் செல்வால்ல பாத்தீங்கன்னா லிப்பிட்ஸ் எல்லாம் தனித்தனியா அவுட்டர் மெம்பரேன்ல தான் இருக்கும். ஆனா பெப்டிடோகிளைக்கன் லேயர் தனியா தான் இருக்குமே தவிர அந்த லிப்பிட்ஸ் வந்து பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல ஒட்டப்பட்டு இருக்காது, அதுல பின்னப்பட்டு இருக்காது. அதுக்குன்னு ஒரு லேயரான அவுட்டர் மெம்பரேன்ல தான் இந்த லிப்போபாலிசாக்கரைடும் லிப்போப்ரோட்டீன்ஸும் அடுக்கப்பட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டிகோயிக் ஆசிட் பெப்டிடோகிளைக்கன் லேயருக்குள்ள பின்னப்பட்டு இருக்கும். ஆனா லிப்போபாலிசாக்கரைடோ லிப்போப்ரோட்டீன்ஸோ பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல பின்னப்பட்டு இருக்காது. அது தனியாக அவுட்டர் மெம்பரேன்ல தான் இருக்கும், காணப்படும். ஸோ இது பேசிக்கான கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ் செல்வால்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது முதல் ஸ்டெப்பு, நம்ம எப்பயுமே கிராம் ஸ்டெய்னிங் பண்ணும்போது ஃபிக்ஸிங் பண்ணுவோம், ஸ்மியரை ஃபிக்ஸ் பண்ணுவோம் கிளாஸ் ஸ்லைடில். அதுதான் ஃபிக்ஸிங்னு சொல்கிறோம். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் மெத்தட், இன்னொன்று கெமிக்கல் மெத்தட். ஃபிசிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஃபிக்ஸிங் பண்ணுவோம், கெமிக்கல் மெத்தடில் மெத்தனால் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதனால தான் இது ஹீட் ஃபிக்ஸிங் வந்து ஃபிசிக்கல் மெத்தட், மெத்தனால் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் அது கெமிக்கல் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ ஃபிசிக்கல் மெத்தட் மட்டும் பார்க்கலாம். ஹீட் ஃபிக்ஸிங் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாக்டீரியல் செல் வந்து கொடுக்கப்பட்டிருக்க கிளாஸ் ஸ்லைட்ல அழகா ஒட்டுறதுக்காக அதுல இருந்து கலண்டு வராம அந்த ஸ்மியர் வந்து நிறைய தடவை இதுல வாஷ் பண்ணுவோம் இந்த ஸ்லைடை, இந்த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் பண்ணும்போது அதுல எல்லாம் இருந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்மியரை அந்த கிளாஸ் ஸ்லைட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ இது முதல்ல நம்ம கிராம் ஸ்டெய்னிங் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் இந்த ஹீட் ஃபிக்ஸிங் ப்ரொசீஜர். இது வந்து காமனா எல்லா லேப்லயும் நம்ம எல்லாருமே ஹீட் ஃபிக்ஸிங் தான் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த ஹீட் ஃபிக்ஸிங் பண்றதுனால அந்த பாக்டீரியாக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறோம். இப்ப அந்த பாக்டீரியாவை ஹீட் ஃபிக்ஸ் பண்றதுனால அந்த பாக்டீரியல் செல்லோட என்சைம்ஸ் எல்லாம் டீநேச்சர் ஆகுது. அதோட முதல் உருவத்தை அது இழக்கும் போது அந்த என்சைம்ஸ் எல்லாம் வேற மாதிரி செயல்பட்டு தன்னைத்தானே அந்த செல்லை அழிக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம ஆட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால அந்த செல்லோட மார்பாலஜி மாற்றப்படுது. மார்பாலஜி அப்படிங்கும்போது ஒருவரோட உருவத்தை சொல்றதுதான் ஒரு மார்பாலஜின்னு சொல்றோம். நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் உயரமா கொஞ்சம் மாநிறமா கண்ணாடி போட்டுட்டு சுருட்ட முடியோட நின்னாரு அப்படிங்கறது ஒரு ஆளை நம்ம சொல்றோம்ல, பெயர் தெரியாத ஒரு ஆளை சொல்றோம்ல, அதுதான் மார்பாலஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் மார்பாலஜி இருக்கு. ரவுண்ட் ஷேப்ல இருந்துன்னா அதை காக்கைன்னு சொல்லுவோம். நீள வடிவுல இருந்துன்னா குச்சி மாதிரி இருந்துன்னா அது ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே காக்கை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒட்டி இருந்ததுன்னா அது காக்கை இன் செயின்ஸ் அப்படின்னு மார்பாலஜியில சொல்லுவோம். இதே ரவுண்டான பாக்டீரியா கொத்து கொத்தா கிரேப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அத காக்கை இன் கிளஸ்டர்ஸ் இப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம மார்பாலஜி அப்படிங்கிறோம். ஸோ இந்த மார்பாலஜி இந்த ஹீட் ஃபிக்ஸிங் மூலமா மாற்றப்படுது. இந்த மாதிரி இருக்கிற பாக்டீரியாஸை ஹீட் ஃபிக்ஸிங் பண்ணும்போது
கிளஸ்டர்ஸா இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் ரெண்டு காக்கையா மாறலாம், இல்ல 4 காக்கையா மாறி ஓட்டி இருக்கலாம் அந்த ஸ்மியர்ல. ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்குது பிசிக்கல் மெத்தடான ஹீட் ஃபிக்சிங் மெத்தட்ல. இது கெமிக்கல் மெத்தட் போகலாம். இப்ப கெமிக்கல் மெத்தட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா மெத்தனால் யூஸ் பண்றோம். நான் போன வீடியோல அதாவது கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்ல சொல்லியிருப்பேன் எப்படி கெமிக்கல் மெத்தட் அதாவது மெத்தனால் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லி தந்திருப்பேன். இந்த மெத்தனால் யூஸ் பண்றதுனால என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மெத்தனால் ஃபிக்ஸ் பண்றதுனால இந்த பாக்டீரியல் செல்லில் இருக்கிற கிராம் பாசிட்டிவா இருக்கட்டும் கிராம் நெகட்டிவா இருக்கட்டும், இந்த பாக்டீரியா செல்லுக்கு உள்ள இருக்கிற லிக்யூட் கான்டென்ட்டை வந்து இந்த மெத்தனால் என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாது, எப்பயுமே அது வாஷ் ஆஃப் பண்ணி எடுக்காது மெத்தனால். ஆனால் ஹீட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த லிக்யூட் கண்டென்ட் எல்லாம் காய்ந்து விடும். ஆனா கெமிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த செல் வாலுக்கு உள்ள இருக்கிற லிக்யூட் கண்டென்ட் எதுவுமே வாஷ் ஆஃப் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால அந்த மார்பாலஜி பாதுகாக்கப்படுது. இதே மாதிரி இந்த மெத்தட் பண்றதுனால இந்த பாக்டீரியா வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டெயின் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அதை எடுத்துக்கிற தன்மையும் அதுக்கு இருக்குது. ஆனா ஹீட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த செல் உடையிறனால உங்களுக்கு அந்த பாக்டீரியா ஃபுல்லாவே அதை எடுத்துக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த கெமிக்கல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அட்ஹெஷன் அதாவது அந்த செல்லோட அந்த ஸ்மியர் வந்து அந்த கிளாஸ் லைட்ல ஒட்டும் தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் ஹீட் ஃபிக்சிங் பண்றதை விட. இதே மாதிரி கிராம் பாசிட்டிவ் செல் வால் இருக்குது, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்குது அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் செல் வால் வந்து நம்ம டீகலரைஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த கலரை வந்து இந்த மெத்தட்ல அதாவது மெத்தனால் மெத்தட் கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா டீகலரைசேஷன் ரொம்ப ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்காது ஃபார் த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு மட்டும். இதே மாதிரி இந்த கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்றதுனால அதாவது மெத்தனால் யூஸ் பண்றதுனால நான் ஏற்கனவே அந்த படத்துல காமிச்ச பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதாவது புரோட்டோபிளாஸ்மிக் ஸ்பேஸ் இதை தான் அது ஷ்ரிங்க் பண்ணுமே தவிர மற்ற எதையுமே அது பாதிக்காது. இதை ஷ்ரிங்க் பண்ணினாவே அந்த செல் வந்து டேமேஜ் செல் வால் வந்து டேமேஜ் ஆகாது, இது சுருங்கும். ஷ்ரிங்க்னா என்னது, அந்த பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் வந்து சுருங்கும் போது அந்த செல் வால் டேமேஜ் ஆகாது. ஸோ கெமிக்கல் மெத்தடான மெத்தனால் யூஸ் பண்ணும்போது மெத்தனாலோட வேலை என்னன்னா ஒரு செல்லோட பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸை வந்து சுருங்க செய்ய வைக்குமே தவிர அந்த செல்லை என்னைக்குமே உடைக்காது. ஆனா ஹீட் ஃபிக்சிங் பண்ணும்போது அந்த செல் தன்னைத்தானே உடைத்து கொள்றதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எப்பயுமே கெமிக்கல் மெத்தடான மெத்தனால் யூஸ் பண்றது ஹீட் ஃபிக்சிங்கோட பெட்டர். அடுத்த ஸ்டெப் என்ன போறோம்னா பிரைமரி ஸ்டெயின். இந்த பிரைமரி ஸ்டெயினிங் பண்றதுக்குள்ள கதை என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம், விச் இஸ் த பிரின்சிபல். ஸோ இந்த பிரைமரி ஸ்டெயின் பார்க்கறதுக்கு முன்ன ஸ்டெயினிங் ப்ரொசீஜர்ல நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா கிறிஸ்டல் வயலட்டுங்கிற ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா மெத்தில் வயலட்டுங்கிற ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுவோம். இந்த கிறிஸ்டல் வயலட் ரியேஜென்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியேஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சொல்யூஷன் தான். ஸோ கிறிஸ்டல் வயலட் ரியேஜென்ட்ல C25H30N3Cl இதுதான் அதோட கெமிக்கல் காம்போசிஷன் கிறிஸ்டல் வயலட்டோட. ஸோ இந்த கிறிஸ்டல் வயலட்ல C25H3N3ங்கிறது தான் கிறிஸ்டல் வயலட், அது ஒரு காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஒரு தனி ஒன்று. குளோரின் வந்து தனியா இருக்கு. C25H30N3 வந்து அது கிறிஸ்டல் வயலட் காம்ப்ளெக்ஸ், அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு. ஆனா குளோரின் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு. நமக்கு என்னைக்குமே தெரியும் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ இந்த கிறிஸ்டல் வயலட்டை வந்து டிசோசியேட் ஆகி தான் இருக்கும், அதாவது தனித்தனியா தான் இருக்கும் இந்த அயான்ஸ். ஆனா இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இல்லாம இந்த கிறிஸ்டல் வயலட்டை ஒரு நீர்ல நீங்க கரைத்து வைக்க முடியாது. ஸோ கிறிஸ்டல் வயலட் கூட குளோரின் இருந்தாதான் அது ஒரு நீர்த்தன்மையில கரைந்து இருக்கும் அந்த சால்ட். ஸோ இப்போ இதுல கிறிஸ்டல் வயலட்டுங்கிறது ஒரு சால்ட் தான், அதனால அதுல குளோரின் இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல் வயலட் ரெண்டு அயான்ஸுமே சேர்ந்தே இந்த செல் வால்குள்ளேயும் பாக்டீரியல் செல் வால்குள்ள இல்ல பாக்டீரியல் செல் மெம்பரைன்குள்ள போகும். அது ரெண்டு பாக்டீரியாக்குள்ளேயுமே போகும் இந்த கிறிஸ்டல் வயலட், பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும். இப்போ இது கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்குள்ளேயும் போயாச்சு. ஆனா இந்த
சிபிஐ காம்ப்ளெக்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கறனால இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் அயான்ஸை தேடி அலையும். அது போய் அட்ராக்ட் பண்ணி இருக்கிறதுக்காக. அப்படி நம்ம இருக்கக்கூடிய கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்ல எது எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்டு காம்பனன்ட்ஸா இருக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல நான் சொல்றது இன்ட்ராக்ஷன், அதாவது அட்ராக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் ஒரு பாக்டீரியல் செல்குள்ள எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை எடுத்துக்கலாம். அடுத்தது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பிரைமரி ஸ்டெயின் ஆட் பண்ணிட்டோம். அதுல வந்து சிவி காம்ப்ளெக்ஸ் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டா இருக்கு, குளோரின் வந்து நெகட்டிவ் சார்ஜ்டா இருக்கு. ஆனா இந்த பாசிட்டிவ் சிவி காம்ப்ளெக்ஸ்ல குளோரின் வந்து நீர்த்தன்மையில கரைக்கிறதுக்கு தான் உதவுதே தவிர அது வந்து அட்ராக்ட் பண்ணி இருக்காது ஸ்டெயின் பண்ணும்போது. இப்போ கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல டீகாயிக் ஆசிட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தேன். டீகாயிக் ஆசிட் என்ன தன்மையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா திக்கான ஒரு பெப்டிடோகிளைகன் லேயர்ல அங்கங்கே பின்னப்பட்டு இருக்குது. கிராம் பாசிட்டிவ் செல் வால்ல டீகாயிக் ஆசிட் எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ்டா தான் இருக்கும். இந்த கிறிஸ்டல் வயலட் என்ன பண்ணும்னா கிறிஸ்டல் வயலட்ல இருக்க சிவி பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து டீகாயிக் ஆசிடான நெகட்டிவ் அயான்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கும், அட்ராக்ட் பண்ணி. இந்த டீகாயிக் ஆசிட் என்ன பண்ணும்னா அவ்வளவு கிறிஸ்டல் வயலட் பாசிட்டிவ் அயான்ஸையும் அட்ராக்ட் பண்ணி இந்த பெப்டிடோகிளைகன் லேயருக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கும். இதை வந்து நம்ம அடுத்து டீகலரைஸ் பண்ணும்போதோ இல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணும்போதோ இந்த பெப்டிடோகிளைகன் லேயருக்குள்ள பின்னப்பட்டு இருக்கிறனால அந்த சிவி காம்ப்ளெக்ஸால வெளியே போக முடியாது. அண்ட் அது எதுக்குள்ள ஃபர்மா அந்த ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி இருக்குதுன்னா இந்த டீகாயிக் ஆசிட் நெகட்டிவ்லி சார்ஜா இருக்குல்ல, இந்த டீகாயிக் ஆசிட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணிருக்கு. ஆனா இந்த டீகாயிக் ஆசிட் எதுக்குள்ள ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி இருக்குன்னா பெப்டிடோகிளைகன் லேயருக்குள்ள ரொம்ப திக்கான பெப்டிடோகிளைகன் லேயருக்குள்ள பின்னப்பட்டு இருக்கு. சோ அந்த சிவி காம்ப்ளெக்ஸால இனிமே வெளியே போக முடியாது. ஆனா அதுவே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாக்டீரியல் செல்ல பாத்தீங்கன்னா பெப்டிடோகிளைகன் லேயர் தனியா இருக்கு, லிப்பிட் லேயர் தனியா இருக்கு. இந்த லிப்பிட்ஸ் தான் இந்த கிராம் நெகட்டிவ் செல் வால்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டு. சோ வரக்கூடிய நம்ம ஆட் பண்ணி இருக்கிற பிரைமரி ஸ்டெயின்ல இருக்க கிறிஸ்டல் வயலட் விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வந்து லிப்பிட்ஸ்ல இருக்க நெகட்டிவ்லி சார்ஜோட பைண்ட் ஆகி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு செல் வாலையும் இந்த ரெண்டு ஸ்டெயின் பண்ணி இருக்கிற இந்த ரெண்டு பாக்டீரியாவையும் நீங்க மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பர்பிள் கலர்ல தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சிவி காம்ப்ளெக்ஸ பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான பிரைமரி ஸ்டெயின் பிரின்சிபல், பிரைமரி ஸ்டெயின்ல சிவி வந்து பாக்டீரியால இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜான டீகாயிக் ஆசிட் கிராம் பாசிட்டிவ்லயும் லிப்பிடான கிராம் நெகட்டிவ்லயும் பைண்ட் ஆகி இருக்குது இந்த பிரைமரி ஸ்டெயின்ல. இதுதான் இதோட மெயின் பிரின்சிபல். அடுத்தது கிராம் ஸ்டெயினிங்ல மார்டன்ட் ஆட் பண்றோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மார்டன்ட் ஆட் பண்றோம். மார்டன்ட் அப்படின்னாவே அதுல அயோடைடு ஆக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் மார்டன்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சைடு தான் இந்த கலரை லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணும், இல்லைன்னா லாக் பண்ணும், வெளியே போக விடாம தடுக்கும். அதுதான் இந்த ஆக்சைடுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மார்டன்ட் லேப்ல யூஸ் பண்றது வந்து மெயினா அயோடின். அந்த அயோடின்ல அயோடைடு இருக்கு, அந்த அயோடைட்ல ஆக்சைடு இருக்கு. ஸோ ஆக்சைடு இருக்கிற அயோடின் தான் மார்டன்ட். இந்த மார்டன்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற பிரைமரி ஸ்டெயினை இன்னும் ஸ்ட்ராங்கா ஒட்ட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த மார்டன்ட்னு சொல்றாங்க. இந்த மார்டன்ட்ல இருக்க அயோடின் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ சிவி வந்து which is crystal violet வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, டீகோயிக் ஆசிடும் லிப்பிட்ஸும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இப்ப கொடுக்க போற இது அயோடின் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ இங்க என்ன நடக்குது, மார்டன்ட் ஆட் பண்ணப்போ கிராம் பாசிட்டிவ்லயும் கிராம் நெகட்டிவ்லயும் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கிராம் பாசிட்டிவ்ல பெப்டிடோகிளைகன் திக்கா இருக்கு, கிராம் நெகட்டிவ்ல தின்னா இருக்கு. கிராம் பாசிட்டிவ்ல லிப்பிட் லேயர் வந்து லிப்பிட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி, கிராம் நெகட்டிவ்ல லிப்பிட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம ஏற்கனவே சிவி பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால இருக்க டீகாயிக் ஆசிடான கிராம் நெகட்டிவ் அயான்ஸ் கூட நல்ல
திக்கா பைண்ட் ஆகி வெளியே போக விடாம அந்த டீகாயிக் ஆசிட் பிடிச்சு வச்சிருக்குது. இப்போ மறுபடியும் நீங்க வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயோடின் ஆட் பண்ணும்போது டீகாயிக் ஆசிட் நெகட்டிவ், அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? கிறிஸ்டல் வயலட் விச் இஸ் பாசிட்டிவ். இந்த கிறிஸ்டல் வயலட் மறுபடியும் யாரை கூப்பிடுறாங்க? அயோடின்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் கூப்பிட்டனால சோ இது ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகி இருக்குது. அதுதான் வந்து சிவிஐ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டீகாயிக் ஆசிட் விச் இஸ் நெகட்டிவ் அதை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறது சிவி which is crystal violet, அது பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் சிவி வந்து அயோடின் which is நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த டீகாயிக் ஆசிட் மேல ஃபார்ம் பண்ணி வச்சுக்குது. அதுதான் சிவிஐ காம்ப்ளெக்ஸ். இந்த சிவிஐ காம்ப்ளெக்ஸ் வந்து பெப்டிடோகிளைகனுக்குள்ள இருக்கிற டீகாயிக் ஆசிட் பிடிச்சு வச்சிருக்கிறதுனால இது ஈஸியா வாஷ் ஆஃப் ஆகாது. ஏன்னா பெப்டிடோகிளைகன் ரொம்ப திக்கா இருக்கு. அதே மாதிரி இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து பர்பிளாவே தான் இருக்கும். இதே இது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல பெப்டிடோகிளைகன் தின்னாதான் இருக்கு. பெப்டிடோகிளைகனுக்கும் லிப்பிட் கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா லிப்பிட் கண்டென்ட் வந்து அவுட்டர் மெம்பரேன்ல தான் நிறைய லிப்பிட் கண்டென்ட் இருக்கு. இந்த கிறிஸ்டல் வயலட் என்ன பண்ணுது? லிப்பிட் கண்டென்ட்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜ்ல அட்ராக்ட் ஆகி கிறிஸ்டல் வயலட் பாசிட்டிவ் சார்ஜ் உட்கார்ந்து இருக்குது. இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அயோடின் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கனால இந்த கிறிஸ்டல் வயலட் விச் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நீயும் வான் சேர்த்து கூப்பிட்டு அயோடினையும் சேர்த்து வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்து சிவிஐ காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா லிப்பிட் கண்டென்ட் பெப்டிடோகிளைகனும் தனித்தனியா இருக்கிறனால லிப்பிட் கண்டென்ட்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் சிவிஐ காம்ப்ளெக்ஸும் ஒரு ஃபார்ம்ல இருக்கும். பெப்டிடோகிளைகன் என்னதான் இருந்தாலும் அதுவும் நெகட்டிவ்லி சார்ஜா இருந்தாலுமே இதுல வந்து ரொம்ப கம்மியான பெப்டிடோகிளைகன் தான் இருக்குது. ஸோ இதுல என்ன இருக்கும்னா இந்த சிவிஐ காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் ஆகி இருக்குது. ஆனா ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா நீங்க இந்த லிப்பிட் கண்டென்ட்டும் பெப்டிடோகிளைகனும் தனித்தனியா இருக்கிறனால இந்த சிவிஏ காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால. ஆனாலும் இப்போ இந்த தற்போதைக்கு இந்த ஸ்டெப்ல ரெண்டு பேருமே வந்து பர்பிள் டு ப்ளூ கலர்ல தான் தெரிவாங்க. ஏன் ப்ளூ கலர்னா அயோடின் வந்து ப்ளூ கலரை கொடுக்கும் பர்பிள் கூட சேர்ந்தப்போ. கொஞ்ச நேரம் வச்சுட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அது ப்ளூ கலர்ல தான் தெரியும். பர்பிள் ரொம்ப கம்மியா தான் பார்க்க முடியும். ஸோ ரெண்டு பாக்டீரியாவுமே இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்லைட் எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே என்னவா தான் தெரிவாங்க? பர்பிள் டு ப்ளூ கலர்ல தான் தெரிவாங்க. இதுல நீங்க கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்ட்டு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அடுத்த ஸ்டெப் போறோம். இதுதான் டீகலரைசேஷன் ஸ்டெப்னு சொல்றோம். இந்த ஸ்டெப்போட பிரின்சிபல் இங்க என்ன கதை நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன ஆட் பண்றோம்? அசிட்டோன் ஆட் பண்றோம், இல்லைன்னா எத்தில் ஆல்கஹால் ஆட் பண்றோம். அதுதான் டீகலரைசரா நம்ம ஆட் பண்றோம். இப்போ இந்த ஸ்டெய்னிங்ல வந்து அசிட்டோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். எத்தில் ஆல்கஹாலும் யூஸ் பண்ணலாம். அசிட்டோன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஸ்டெப்க்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தேவையோ 3 செகண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த செகண்ட்ஸ்ல தான் நீங்க டீகலரைஸ் பண்ணணும். அப்படி எக்ஸசிவா டீகலரைஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா இந்த ஸ்டெப்ல தான் கிராம் பாசிட்டிவையும் கிராம் நெகட்டிவையும் நீங்க தனித்தனியா எடுத்து பிரித்து பார்க்க முடியும். இந்த ஸ்டெப்ல தான். ஸோ இந்த ஸ்டெப்போட பிரின்சிபல் கிராம் பாசிட்டிவ்ல என்ன நடக்குது கதை, கிராம் நெகட்டிவ்ல என்ன கதை நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கிராம் பாசிட்டிவ்ல நம்ம சொன்ன மாதிரி சிவிஏ காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எத்தில் ஆல்கஹாலோ அல்ல அசிட்டோனோ ஆட் பண்ணும்போது அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால இருக்க நீர்த்தன்மையெல்லாம் எடுத்துருது. அதே மாதிரி அது அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால இருக்க நுண்ணிய துவாரங்கள், அதாவது போர்ஸ், அது எல்லாத்தையுமே இந்த அசிட்டோன் வந்து நீர்த்தன்மை எடுத்த உடனே அந்த போர்ஸ், அதாவது நுண்ணிய துவாரங்கள் எல்லாம் மூடப்படுது, க்ளோஸ் ஆயிடுது. இப்ப என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம ஃபார்ம் ஆகி இருக்கிற கிராம் பாசிட்டிவ்ல ஃபார்ம் ஆகி இருக்கிற சிவிஏ காம்ப்ளெக்ஸ் இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அது டீகாயிக் ஆசிட் கூட ஒட்டி இருக்கு. டீகாயிக் ஆசிட் மேல கிறிஸ்டல் வயலட்க்கு மேல அயோடின் இப்படி ஒட்டி இருக்கனால அது ஒரு பெரிய பொருளா இருக்கு. அதனால இந்த குட்டி துவாரங்களோட இதால வெளியே போக முடியாது. அண்ட் இன்னொன்னு இந்த எத்தில் ஆல்கஹால் ஆட் பண்ண உடனே அந்த துவாரங்கள்லாம் மூடப்படுறதுனால இந்த சிவிஏ காம்ப்ளெக்ஸ் அந்த செல்லுக்கு உள்ளேயே தங்கிருது. அதுல இருந்து வெளியே போக முடியல அதுவால. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்லைட் எடுத்து
மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து பர்பிள் கலர்ல தான் தெரியும், பர்பிள் டு ப்ளூ கலர்ல தான் தெரியும். இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால நடக்கிற கதை. அடுத்தது கிராம் நெகட்டிவ்ல என்ன கதை நடக்குதுன்னு பாக்குறோம். இப்ப ஆல்கஹாலை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, விச் இஸ் எய்தர் அசிட்டோன் ஆர் எத்தில் ஆல்கஹால் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஆல்கஹால் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால என்ன பண்ணுதுன்னா, இதுல லிப்பிட் நிறைய இருக்கு. லிப்பிட்னா என்னது, ஒரு ஆயில் மாதிரி. அது என்ன பண்ணோம்னா இந்த ஆல்கஹால் கரைச்சி விட்டுருது. ஆனா கிராம் பாசிட்டிவ்ல என்ன நடக்கு, லிப்பிட் கிடையாது. அதனால என்ன பண்ணுது, அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால இருக்க நீர்த்தன்மையை எடுத்து அதுல இருக்க துவாரங்களை அடைச்சிருது. ஆனா கிராம் நெகட்டிவ்ல இந்த அசிட்டோன் என்ன பண்ணுது, அதுல இருக்க லிப்பிட் எல்லாம் கரைச்சி விட்டுருது. ஆனா இப்ப நீங்க நல்லா யோசிக்கணும், நான் சொன்ன மாதிரி அந்த லிப்பிட்ல தான் யார் இருக்கிறா, கிறிஸ்டல் வயலட் அயோடின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. சிவிஏ காம்ப்ளெக்ஸ் எதுல உட்கார்ந்து இருக்கு, லிப்பிட்ஸ்ல. இந்த அசிட்டோன் வந்து லிப்பிட கரைச்ச உடனே இப்ப என்ன ஆகும், அந்த கிறிஸ்டல் வயலட் அயோடின் காம்ப்ளெக்ஸும் வாஷ் ஆஃப் ஆகி போயிடும். மிச்சம் இருக்கிறது யாரு, பெப்டிடோகிளைக்கன். அதுவும் என்ன ஆகும், அதுலயும் கரெக்டா அந்த டிகாயிக் ஆசிட் இல்லாம அது பைண்ட் பண்ண முடியாது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிரும். பட் அதை பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல பைண்ட் பண்றது யாரு, அதாவது ஒட்டி வைக்கிறது யாரு, டிகாயிக் ஆசிட். டிகாயிக் ஆசிட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால கிடையாது. அப்ப என்ன ஆகும், இந்த அசிட்டோன் வந்து அந்த சிவிஏ காம்ப்ளெக்ஸையும் வாஷ் பண்ணிடும். ஸோ பெப்டிடோகிளைக்கன்ல இருக்க சிவிஏ காம்ப்ளெக்ஸையும் வாஷ் பண்ணிடுது, அவுட்டர் மெம்பரைன்ல இருக்க லிப்பிட்ஸ்ல இருக்கிற சிவிஏ காம்ப்ளெக்ஸையும் வாஷ் பண்ணி விட்டுருது. ஸோ லிப்பிடே வாஷ் ஆகி போயிருது. ஸோ ஏன் இதுல லிப்பிட் தனியா இருக்குது, லிப்பிட் லேயர் தனியா இருக்கு, பெப்டிடோகிளைக்கன் லேயர் தனியா இருக்கு. ரெண்டுலயுமே ஃபார்ம் ஆயிருக்க கிறிஸ்டல் வயலட் மொத்தமா இந்த அசிட்டோனால வாஷ் பண்ணப்படுது. ஸோ இப்ப என்ன ஆகும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால கலர் இருக்குமா, இருக்காது. ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து உங்களுக்கு கலர்லெஸ்ஸாவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல டீகலரைசேஷன் ஸ்டேஜ்ல நீங்க மைக்ரோஸ்கோப் கீழே ஸ்லைடை வச்சு பார்க்கும்போது உங்களால கிராம் பாசிட்டிவ மட்டும் பார்க்க முடியும், கிராம் நெகட்டிவ பார்க்க முடியாது. அப்போ கிராம் நெகட்டிவ் இருக்குதா இல்லையான்னே உங்களுக்கு தெரியாது. சில நேரம் கிராம் பாசிட்டிவ் மட்டும் இருக்கலாம், கிராம் நெகட்டிவ் இல்லாமலே இருக்கலாம். சில நேரம் கிராம் பாசிட்டிவ் இருக்கும், கிராம் நெகட்டிவும் இருக்கும், மிக்சடாவே இருக்கும். ஸோ அப்ப இந்த கிராம் நெகட்டிவை எப்படி கண்டுபிடிக்கலாம், இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், செகண்டரி ஸ்டெயின் கொடுக்குறோம். செகண்டரி ஸ்டெயின் இல்லைன்னா கவுண்டர் ஸ்டெயின் கொடுக்குறோம், அது சாஃப்ரனின். இந்த ஸ்டெயினும் எல்லா செல்ஸையும் ஸ்டெயின் பண்ணும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை எடுத்துப்போம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்த்தன்மை எல்லாம் எடுத்து அந்த டீகலரைசேஷன் ஸ்டெப்ல என்ன நடந்தது, அசிட்டோன் டீஹைட்ரேட் பண்ணி செல்ல டீஹைட்ரேட் பண்ணி நீர்த்தன்மை எல்லாம் எடுத்துட்டு அதுல இருக்க போர்ஸ், அதாவது நுண்ணிய துவாரங்கள் எல்லாம் அடைச்சிருச்சு. இப்போ துவாரங்கள் இல்லைன்னா வெளியிருந்து எதுவும் உள்ள போக முடியாது, உள்ள இருக்கிற எதுவும் வெளியவும் வர முடியாது. சோ கிறிஸ்டல் வயலட் அயோடின் காம்ப்ளெக்ஸ் வெளியவும் வர முடியாது, இந்த சாஃப்ரனின் மறுபடியும் உள்ள போய் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை கலர் பண்ணவும் முடியாது. அப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து பர்பிள்ல இருந்து ப்ளூ கலர்லயே தான் இருக்கும், அதுக்கு எந்த எஃபெக்டுமே ஆயிருக்காது. ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை எடுத்துட்டீங்கன்னா இப்ப அவங்க கிட்ட கலரே இல்லை. எந்த ஒரு கலர் கொடுத்தாலும் எதையாவது ஒண்ணு அது ஸ்டெயின் பண்ணும், எல்லாத்தையுமே அதுல இருக்க எல்லாத்தையுமே ஸ்டெயின் பண்ணும். ஆனா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவால அந்த ஸ்டெயினை எடுத்துக்க முடியாது, அதனால அது அந்த கலருக்கு மாறாது. மற்றபடி வேற எது இருந்தாலுமே அது அந்த ரெட் டு பிங்க் கலர்ல மாறிடும், அந்த ஸ்டெயினை எடுத்துக்கும். அந்த ஸ்டெயின் எல்லாத்துலயுமே போய் ஒட்டி கலரை கொடுத்துரும். ஸோ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கலர்ல தெரியும், ரெட் டு பிங்க் கலர்ல தெரியும். இப்ப நீங்க இந்த ஸ்லைட இந்த மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். கிராம் பாசிட்டிவ் அண்ட் த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை உங்களால கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். இவ்வளவுதாங்க கிராம் ஸ்டெயினிங்கோட பிரின்சிபிள். 4 ஸ்டெப். பிரைமரி ஸ்டெயின், மார்டன்ட் ஆட் பண்றோம், டீகலரைசேஷன் பண்றோம், செகண்டரி ஸ்டெயினிங் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன நடக்குது, அவ்வளவுதான் நமக்கு பிரின்சிபிள். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உங்களுக்கு கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் வித் மார்ஃபாலஜி. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்க கூகுள் பண்ணி கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கு, நான் இவ்வளவு நேரம் சொல்லி தந்ததுல இருந்து கூட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க எக்ஸாமினர்ஸ் என்ன கொஸ்டின் கிராம் ஸ்டெயினிங் பிரின்சிபல்ல கேட்டாலும் you'll be very clear to answer. உங்களால தைரியமா பதில் சொல்ல முடியும், கிளியராகவும் பதில் சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம
கிராம் ஸ்டெய்னிங் பிரின்சிபல்ல ஓவராலா நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத சிம்பிளா நான் உங்களுக்கு லாஸ்டா சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். பேசிக்கா உங்களுக்கு கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் செல் வால்க்கு தேவையான டிஃபரன்ஸை சொல்லிட்டேன். அதுல டீகோயிக் ஆசிட், பெப்டிடோகிளைகன் லேயர், லிப்பிட், இது மூணுத்தையும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்மியர் ஃபிக்சிங். ஸ்மியர் ஃபிக்சிங்ல கெமிக்கல் பிசிக்கல் மெத்தட் சொன்னேன். பிசிக்கல் மெத்தட்ல ஹீட் ஃபிக்சிங், கெமிக்கல்ல மெத்தனால் யூஸ் பண்ணி பண்றதை சொன்னேன். ஹீட் ஃபிக்சிங் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதையும் சொன்னேன். மெத்தனால் ஃபிக்சிங் பண்றதுனால நம்ம வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறதையும் நான் சொன்னேன். மெயினா வந்து அந்த பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். அதனால அந்த செல் மார்பாலஜி வந்து மாறப்படாது. அதுதான் நான் வந்து கெமிக்கல் மெத்தட்ல சொன்னேன். அடுத்தது பிரைமரி ஸ்டெய்னிங். கிறிஸ்டல் வயலட்டும் குளோரினும் சேர்ந்து அது ஒரு சால்ட் தான். கிறிஸ்டல் வயலட்டுங்கிறது ஒரு சால்ட், அதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுல சிவிங்கிறது கிறிஸ்டல் வயலட், அது வந்து எப்பயுமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் தான் ரொம்ப முக்கியம் பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது. அதுதான் நான் வந்து பிரைமரி ஸ்டெய்னிங்ல சொன்னேன். 2 பாக்டீரியா கிராம் பாசிட்டிவும் கிராம் நெகட்டிவும் ரெண்டுமே வந்து கிறிஸ்டல் வயலட்டால ஸ்டெயின் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எப்பயுமே பர்பிள் கலர்ல இருக்கும். அடுத்தது மார்டன்ட் ஆட் பண்றோம். மார்டன்ட்னாவே அயோடின், அயோடின்ல இருக்கிறது ஆக்சைடு இருக்கு, அதுதான் அயோடைட். அந்த அயோடைட் தான் இந்த டையை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த அயோடைட் வந்து கிறிஸ்டல் வயலட், ஏற்கனவே கிராம் பாசிட்டிவும் கிராம் நெகட்டிவும் வச்சிருக்கிற கிறிஸ்டல் வயலட் விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜோட இந்த மார்டன்ட் விச் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அயோடின் வந்து ஜாயின் ஆகி கிறிஸ்டல் வயலட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது மார்டன்ட்ங்கிறத ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டெப்ல கிறிஸ்டல் வயலட் அயோடின் சிவிஐ காம்ப்ளெக்ஸ் பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுதான் மெயின் பிரின்சிபல். டீகலரைசிங், இது வந்து அசிட்டோன் வச்சு பண்றோம். அசிட்டோன் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால எப்படி ரியாக்ட் பண்ணுது, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிராம் பாசிட்டிவ்ல அது செல்லை டீஹைட்ரேட் பண்ணி அதுல இருக்க நுண்ணிய துவாரங்கள் எல்லாம் அடைக்கிறனால அதுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்க சிவிஐ காம்ப்ளெக்ஸ் வந்து வெளியே போக முடியாம கிராம் பாசிட்டிவ் வந்து கலர், அதாவது பர்பிள் டு ப்ளூ கலர்லயே இருக்குது. ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால லிப்பிட்ஸை வாஷ் பண்ணிருது, டிசால்வ் பண்ணிருது. டிசால்வ்னா கரைச்சிருது. அதே மாதிரி பெப்டிடோகிளைகன் லேயர்ல இருக்க கிறிஸ்டல் வயலட்டையும் வாஷ் ஆஃப் பண்ணிருது. ஸோ கிராம் நெகட்டிவ் வந்து கலர்லெஸ்ஸாவே இருக்குது. டீகலரைசேஷன் ஸ்டெப் தான் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. செகண்டரி ஸ்டெய்னிங்ல அது வந்து மெயினா கிராம் நெகட்டிவ் வந்து ஸ்டெயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். கிராம் பாசிட்டிவ் ஸ்டெயின் பண்ண முடியாது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுல வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஓவராலா நம்ம வந்து கிராம் ஸ்டெய்னிங்கோட பிரின்சிபல் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.